This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் உச்சக்கட்ட பாதுகாப்பு மற்றும் அதியுச்ச வெப்ப அலை. பெருநிகழ்வுகளால் முடங்கும் பிரான்ஸ் தலைநகர். பிரான்சில் வினோத வழக்கு. ஒரே பாடலை தொடர்ந்து ஒலிக்கவிட்டு தொல்லை தந்த முதியவர் விடுவிப்பு. தேசிய தின கொண்டாட்டங்கள் மற்றும் கோடைகால பராமரிப்பு பணிகளால் பாரிஸ் பொது போக்குவரத்தில் அதிரடி மாற்றங்கள். தலைநகர் பாரிஸ் அருகே வேகமாக பரவும் தீவிர காட்டுத்தீ. வரலாற்றில் முதன்முறையாக பாரிஸில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு விமானங்கள் பயன்பாடு. யூத வழிபாட்டு தலம் அருகே ஆயுதங்களுடன் மர்மக்கார். 300 பேர் வெளியேற்றம். தீவிர விசாரணையில் உளவுத்துறை. பிரான்சில் வரும் கல்வியாண்டில் உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்காக புதிய வழிகாட்டி கையேடு உயர்கல்வி அமைச்சகத்தால் வெளியீடு. பிரான்சில் தொடரும் வெப்ப அலை. செவ்வாய்க்கிழமையும் பல மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை நீட்டிப்பு. கடுமையான வெப்ப அலையை சமாளிக்க பிரான்ஸ் மருத்துவமனைகளில் முதியோர் மற்றும் நோயாளிகளை பாதுகாக்கும் வகையில் குளிரூட்டி சாதனங்கள் விநியோகம். தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மற்றும் அதனை உள்ளடக்கிய இல் டி பிரான்ஸ் பிராந்தியம் வரலாறு காணாத நிர்வாக மற்றும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள உள்ளன. நீஸ் பயங்கரவாத தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவேந்தல், பாரம்பரிய தேசிய தின ராணுவ அணிவகுப்பு மற்றும் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் மோதும் உலகக்கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டி என அடுத்தடுத்த பிரம்மாண்ட நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதால் நாடு முழுவதும் அதிஉயர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. எவ்வித அசம்பாவிதங்களையும் தடுக்கும் நோக்கில் உள்துறை அமைச்சகம் பல்லாயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினரை களமிறக்கியுள்ளது. இன்று திங்கட்கிழமை சாம் டிமார்ஸ் மைதானத்தில் நடைபெறும் வான வேடிக்கை மற்றும் ட்ரோன் கண்காட்சிக்காக 3000 போலீசார், 1000 அதிரடிப்படையினர் மற்றும் 2000 தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை செவ்வாய்க்கிழமை நடைபெறும் நிகழ்வுகளுக்காக தலைநகரில் கூடுதலாக 7000 போலீசார் குவிக்கப்படுவதுடன் தேசிய அளவில் 70,000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். செவ்வாய்க்கிழமை காலை சாம்ஸ் எலிசீஸ் பகுதியில் நடைபெறும் ராணுவ அணிவகுப்பை காண வருவோருக்கு பெயரிடப்பட்ட QR கோட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ராட் மற்றும் SNCF சேவைகளில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று மாலை 6 மணி முதல் 10 முக்கிய ரயில் நிலையங்களும், நாளை செவ்வாய்க்கிழமை சார்ல்ஸ் டெகால், எத்தோயில் உள்ளிட்ட 9 ரயில் நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்படுகின்றன. இதற்கிடையே இல் டி பிரான்ஸ் பிராந்தியம் முழுவதும் வெப்ப அலையின் அதியுயர் சிவப்பு எச்சரிக்கை நிலவி வருவதால் பொது வீதிகளில் மது அருந்துவதற்கு காவல்துறை முற்றிலும் தடை விதித்துள்ளது. பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்தி எச்சரிக்கையுடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெறும் உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தின் போது கூடும் ரசிகர்களை கண்காணிக்க கூடுதல் கண்காணிப்பு வலைப்பின்னலும் விரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பிரான்சின் வாம்ப்ரெச்சிஸ் பகுதியில் வசிக்கும் 60 வயதுடைய முதியவர் ஒருவர் ஒரே பாடலை தொடர்ந்து முழு சத்தத்தில் ஒலிக்கவிட்டு அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் லில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பிரபல பாடகர் மேக் பிராண்ட் பாடிய பாடலை இவர் தொடர்ந்து ஒலிக்கவிட்டதாகவும், ஜன்னல் வழியாக அவமதிப்பாக திட்டியதாகவும், மேலும் அவரது சேவல்கள் அதிகாலை நேரங்களில் சத்தம் எழுப்பி தொந்தரவு செய்ததாகவும் அண்டை வீட்டார் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாருக்கு மேலும் 10 பேர் ஆதரவு தெரிவித்ததோடு பாதிக்கப்பட்டவர் சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவுக்கு குடிபெயர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் எனக்கு பிடித்த பாடகரின் பாடலை மட்டுமே கேட்டேன், யாரையும் தொந்தரவு செய்யும் நோக்கம் இல்லை என அந்த முதியவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திட்டமிட்டு தொந்தரவு செய்ததை நிரூபிக்கும் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி அவரை வழக்கிலிருந்து விடுவித்தது. அதன் பின்னர் அந்த முதியவரும் அப்பகுதியிலிருந்து வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்துள்ளார். பிரான்ஸ் பொது சுகாதார சட்டத்தின்படி ஒரு சத்தம் தொடர்ந்து அதிக தீவிரத்துடன் ஒலித்து அயலவர்களின் அமைதியை பாதித்தால் அது சட்ட ரீதியான குற்றமாக கருதப்படும் என்றாலும் நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்பு இரு தரப்பிற்கும் இடையே சமரச முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது நடைமுறையாகும். பிரான்சின் தேசிய தின கொண்டாட்டங்களுக்கான அதிஉயர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான கோடைகால பராமரிப்பு பணிகள் காரணமாக தலைநகர் பாரிஸில் பொது போக்குவரத்து சேவைகளில் இன்று பெரும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இன்று இரவு நடைபெறவுள்ள வானவேடிக்கை நிகழ்வுகளுக்காக பாதுகாப்பு கருதி
காவல்துறை ஆணையரகத்தின் உத்தரவின் பேரில் ஐஃபல் கோபுரம் மற்றும் முக்கிய பகுதிகளில் உள்ள பல ரயில் நிலையங்கள் இன்று மாலை 6 மணி முதல் அதிரடியாக மூடப்படுகின்றன. இதன்படி திரையில் காட்டப்படும் நிலையங்கள் மூடப்பட உள்ளன. இந்த நிலையங்களில் ரயில்கள் நிற்காமல் செல்லும். மேலும் இரவு 11 மணி முதல் வழித்தடம் 9 உள்ள ரூ டெலா பாம்ப் நிலையமும் மூடப்பட உள்ளது. அதேவேளை கோடைகால பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பல RER மற்றும் டிரான்ஸ்லைன் வழித்தடங்களில் ரயில் சேவைகள் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டு மாற்று பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்த போக்குவரத்து மாற்றங்களை சமாளிக்கும் வகையில் பயணிகள் தங்களது பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடவும் மாற்று வழிகளை கண்டறியவும் பாஞ்சூர் RATP அல்லது SNCF கனெக்ட் ஆகிய அதிகாரப்பூர்வ செயலிகளை பயன்படுத்துமாறு போக்குவரத்து அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு தெற்கே அமைந்துள்ள புகழ்பெற்ற ஃபாண்டென்ப்ளோ காட்டில் மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் பொழுதுபோக்குக்காக செல்லும் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தில் இதுவரை சுமார் 800 ஹெக்டேர் வனப்பகுதி முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காட்டுத்தீயின் தீவிரத்தால் பாரிஸிலிருந்து வெளியே செல்லும் 6 நெடுஞ்சாலை போக்குவரத்துக்காக முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. மேலும் தீப்பரவலால் கேபிள்கள் சேதமடைந்ததால் பாரிஸ் மற்றும் லியான் நகரங்களை இணைக்கும் அதிவேக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது சேதங்கள் சரி செய்யப்பட்டு மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பாரிஸ் வரலாற்றிலேயே முதன்முறையாக தீயணைக்கும் விமானங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் இந்த மீட்பு பணிகளுக்கு உதவும் வகையில் கனடா அரசும் 2 தீயணைப்பு விமானங்களை அனுப்பி வைக்க உள்ளதாக துறைசார் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். பிரான்சின் சார்சலஸ் நகரில் உள்ள யூத வழிபாட்டு தலம் ஒன்றின் அருகே சந்தேகத்திற்கு இடமான முறையில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வாகனம் யூத சமூகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படலாம் என உள்நாட்டு உளவுத்துறை சந்தேகித்ததை தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக சனிக்கிழமை மாலை திரையரங்கம், கடைகள் மற்றும் உணவகங்களில் இருந்த சுமார் 300 பேர் அதிரடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வெடிகுண்டு அகற்றும் நிபுணர்கள் வாகனத்தில் தீவிர சோதனை நடத்தினர். சோதனையில் வெடிபொருட்கள் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் அந்த காரில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் துப்பாக்கி, கைத்துப்பாக்கி உள்ளிட்ட போர் ஆயுதங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்திற்குரிய அந்த வாகனம் திருடப்பட்ட ஒன்று என்பதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு வழக்கறிஞர் அலுவலகம் இது குறித்த தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த சதி திட்டத்தின் உண்மையான நோக்கம் மற்றும் இதன் பின்னணியில் உள்ள நபர்களின் அடையாளம் குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077985445. 2026ஆம் கல்வியாண்டில் உயர்கல்வியை தொடர காத்திருக்கும் பள்ளி இறுதி வகுப்பு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரான்ஸ் அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மாணவ பருவத்தை நோக்கி என்ற பெயரிலான இந்த புதிய வழிகாட்டி கையேட்டை பிரான்சு உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முற்றிலும் இலவசமாக வெளியிட்டுள்ளது. பள்ளிக் கல்வியை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பல்கலைக்கழக வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் மாணவர்களுக்கு தேவையான சமூக பொருளாதார அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை, தங்குமிட நிதியுதவி, மருத்துவ செலவுகளுக்கான இழப்பீடு மற்றும் மலிவு விலையிலான உணவு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் குறித்த அனைத்து தகவல்களும் இதில் தெளிவாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. மேலும் படிப்பிற்கு இடையூறு ஏற்படாத வகையிலான பகுதி நேர வேலைவாய்ப்புகள், குடிமைப்பணி, மாணவர்களின் தன்னார்வ தொண்டு மற்றும் விளையாட்டு, கலாச்சார செயல்பாடுகள் தொடர்பான வழிகாட்டுதல்களும் இதில் விரிவாக இடம்பெற்றுள்ளன. மாணவர்கள் இந்த வழிகாட்டியிலுள்ள பிரத்யேக இணைப்புகளை பயன்படுத்தி தங்களின் விண்ணப்ப பணிகளை எளிதாகவும் உடனடியாகவும் தொடங்கிக் கொள்ள முடியும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நிலவி வரும் தொடர் வெப்ப அலை காரணமாக செவ்வாய்க்கிழமையன்றும் 26 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை மற்றும் 58 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையமான மெத்தியோ பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அட்லாண்டிக் கடற்கரை மற்றும் மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை மெதுவாக குறைய தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு பகுதியில் உள்ள 11 மாவட்டங்கள் சிவப்பு எச்சரிக்கையிலிருந்து மீண்டும் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. அதேவேளை வெப்பத்தின் தாக்கம் தென்கிழக்கு திசையை நோக்கி நகர்வதால் அங்குள்ள 8 மாவட்டங்கள் புதிதாக செம்மஞ்சள் எச்சரிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன.
நாட்டின் மையப்பகுதிகள் மற்றும் ரோன் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலையானது 38 செல்சியஸ் முதல் 40 செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் வெப்பமான காற்று தொகுதி நாட்டின் மீது பல நாட்களாக தேங்கி நிற்பதால் இரவு நேரங்களிலும் 19 செல்சியஸ் முதல் 22 செல்சியஸ் வரையிலான வெப்பமான சூழலே நிலவுகிறது. இந்த தீவிர வெப்ப அலை குறைந்தபட்சம் வியாழக்கிழமை வரை நீடிக்கும் எனவும் குறிப்பிட்ட சில இடங்களில் பலத்த புயல் வீசக்கூடும் எனவும் வானிலை முன்னறிவிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வியாழக்கிழமை முதல் வார இறுதி வரை படிப்படியாக வெப்பநிலை குறையும் போக்கு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நிலவி வரும் கடுமையான வெப்ப அலையை சமாளிக்கும் நோக்கில் மருத்துவமனைகள் மற்றும் சமூக பராமரிப்பு நிறுவனங்களுக்கு இதுவரை 7500 குளிரூட்டி சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்டெஃபனி ரிஸ்ட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். முதியோர்கள் மற்றும் நோயாளிகளை அதிக வெப்ப பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் மொத்தம் 30,000 குளிரூட்டி சாதனங்களை கொள்முதல் செய்வதற்கான சிறப்பு திட்டத்தை தொடங்கியிருந்தது. இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய மொத்த இலக்கில் தற்போது 4 ஒரு பகுதி உரிய நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள் 15,000 குளிரூட்டி சாதனங்கள் விநியோகிக்கப்படும் எனவும் ஆகஸ்ட் மாத தொடக்கத்திற்குள் 30,000 என்ற முழு இலக்கையும் அடைய அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்காக பிரான்ஸ் அரசு 100 மில்லியன் யூரோக்களை சிறப்பு நிதியாக ஒதுக்கீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannee.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannee.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.